ரொம்ப டேஸ்ட்டாக சுலபமாக அயில மீன் குழம்பு செய்யலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அயில மீனை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2ஆக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மண்சட்டியில் செய்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயத்தோட வாசனை நல்லாவே இருக்கும். இப்போது கருவேப்பிலையை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பூண்டு பல்லை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு பூண்டை நல்லா உரித்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 20 பல் இருக்கும். பூண்டு எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும். இப்போது நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தக்காளி ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணணும். புளியோட குவான்டிட்டி தான் நம்ம எப்போவுமே அதிகமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் மீன் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை நம்ம இன்றைக்கி மண்சட்டியில் வைக்கிறோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் மண்சட்டி இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நான் ரொம்ப சின்னதான தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே ஒன்று சேர நல்லா வதங்கி இருக்கிற டைமில் 50 கிராம் நான் புளியை நல்லா சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முன்னாடியே புளியை ஊற வச்சுட்டு அது இது போல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் கூடவோ குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மிளகாத்தூளும் புளிக்கரைசல் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டைமில் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போது கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம். அதாவது மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை கொதிக்கலாம். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. குழம்பும் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. ரொம்ப சுண்டணுன்ற அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு மீனை கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். மண்சட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் போதும். உடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஏன்னா சட்டி சூடாகவே தான் இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட சட்டியோட அந்த சூடு அதில் இருந்துகிட்டே தான் இருக்கும். குழம்பு எல்லா மீனிலையும் இறங்குற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் அதை மூடி வச்சு எடுத்துட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி குழம்புல மீன் எல்லாமே ஒன்று சேர விட்டுட்டு ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாம், மீன் குழஞ்சி போயிடும். ஒரு 3 நிமிஷம் போல் அதை வேக வச்சு எடுத்தால் போதும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி பரிமாறிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.